அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நினைவு கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு சக்தி டிவி குளோபலோடாக உலகெங்கிலும் இருந்து குறிப்பாக லண்டன், அமெரிக்கா, மலேசியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து நேரடியாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரும் நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஜெஃப்ரி சிவதாசன். வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே. இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடாக இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரட்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 55 மில்லியன் ரூபாவுக்கு மேற்படாத தொகைக்கு அங்கீகாரம் பெற்றுக் கொள்வதற்கான ஒதுக்கீட்டு பிரேரணை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம். பாலித தேவரபெரும மற்றும் பிரசன்ன ரணவீர ஆகியோரின் பாராளுமன்ற சேவைகள் ஒரு வாரத்திற்கு இடைநிறுத்தம். மோதலின் காட்சிகள் ஊடகங்களுக்கு. சூழல் பாதுகாப்பு தொடர்பில் அச்சமின்றி தீர்மானம் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சூழல் பாதுகாப்பு தொடர்பில் அச்சமின்றி தீர்மானம் எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதனுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கும் அறிவித்துள்ளார். இன்று ஆரம்பமான வாயு முகாமைத்துவம் தொடர்பான தேசிய செயலமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மகாவெளி அதிகார சபை, சுற்றாடல் அமைச்சு, வாயு முகாமைத்துவ கேந்திர நிலையம் மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழகம் என்பன இணைந்து இந்த செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்தன. 2 நாட்கள் நடைபெறும் இந்த செயலமர்வு ஏர் பேட்டரி பிரீட் 2016 என பெயரிடப்பட்டுள்ளது. வாயு மாசடைதல், வாயு முகாமைத்துவம் மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஆராயப்படுகின்றது. 2025 ஆண்டு சுத்தமான வாயுவை பெற்றுக் கொள்வதற்கான செயற்திட்ட வரைவின் முதற் பிரதி இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. லோகே பலவத்தும் கலபல வேளாது வேணும். இன்று உலகின் பலம் பொருந்தியவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். அதன் காரணமாக உலக மாநாடுகளை அடிக்கடி நடத்துகின்றனர். நாடுகளின் பெயர்களை நான் சுட்டிக்காட்ட வேண்டியதில்லை. இன்று அபிவிருத்தி அடைந்து உயர் மட்டத்தில் இருக்கும் சில நாடுகளின் பிரதான நகரங்களில் ஏற்பட்டுள்ள நிலைமைகளினால் ஆக்சிஜன் பைகளை சந்தையிலிருந்து கொள்வனவு செய்து பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கையை பொறுத்தமட்டில் கண்டி நகரிலேயே வளி மாசடைதல் அதிக அளவில் இடம்பெறுகிறது என்ற விடயம் அனைவருக்கும் தெரிந்தது. நான் 2005 ஆண்டு சுற்றாடல் அமைச்சராக இருந்தபோது கொழும்பு நகரிலேயே அதிக அளவில் வளி மாசடைந்தது. ஆகவே சுற்றாடலை பாதுகாப்பு தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நாளை வரை எதிர்பார்த்திருந்தால் கவலைப்பட வேண்டி ஏற்படும். ஆக்சிஜன் பைகளை கடைகளில் கொள்வனவு செய்வதற்கு நாம் இடமளிப்பதா என்று சிந்திக்க வேண்டும். 55 மில்லியன் ரூபாவுக்கு மேற்படாத தொகைக்கு அங்கீகாரம் பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணைக்கு ஆதரவாக 33 வாக்குகள் கிடைத்ததுடன் எதிராக 31 வாக்குகள் அளிக்கப்பட்டன. வாக்கெடுப்பின் பின்னர் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் ஆசனங்களை விட்டு எழுந்து நின்று எதிர்ப்பை வழிகாட்டினார்கள். பிரதி அமைச்சர் பாலித தேவரபெரும மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீர ஆகியோரின் பாராளுமன்ற சேவைகள் ஒரு வாரத்திற்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான காணொலி பாராளுமன்றத்தினால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது. පරක්ෂිල්ලට නියම කරේ ගෝඨාභය රාජපක්ෂ. මම ඒ වෙලාවේ ගෝඨාභය රාජපක්ෂ ඉස්සරහ වාඩි වෙලා හිටියා. ගෝඨාභය රාජපක්ෂ කිව්වා පොලිසිය හැදෙන්න දුන්නා ඇති. නේම් මෙන්ෂන් එක අවස්ථාවුනේ. ඒ කරපු නිසා ජානක පෙරරගේ ජීවිතේ ඝාතනය වුණා. ඒ යුතුයි. ආරක්ෂක ලේකම්ලා ආරක්ෂක ලේකම්ට පත්තු කරපු බෝම්බේ ජනාධිපතිගේ ආරක්ෂාව කරන ගමන් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමාට විශේෂ ආරක්ෂාවක් ලබා ගැනීමට
යා ගරු සභානායකතුමා இவ்வாறு பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மோதல் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. 2016 வரவு செலவு திட்டத்துக்கு அமைவாக தொற்றிலான நோய்களை குறைப்பதற்கும் வசதிகளை வழங்குதல், நடமாடும் வைத்தியசாலை அபிவிருத்தி செய்தல் மற்றும் அனுராதபுரம், குணாகல் மற்றும் யாழ்ப்பாண வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவதற்கான மேலதிக ஒதுக்கீடு. இந்த மேலதிக ஒதுக்கீடுகளுக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு சிடிசி ஸ்கேன், அது ஒரு போதனா வைத்தியசாலை. ஆனால் அங்கே இருக்கின்ற சிடி ஸ்கேன் மிஷின் பழுதடைந்திருக்கின்றது. அண்மையிலே ஒரு மாணவி விபத்துக்குள்ளான பொழுது அந்த ஸ்கேனை எடுப்பதற்கு மட்டக்களப்பில் வசதி இல்லாமல் அம்பாறை கொண்டு போகிற நேரத்தில் இடையிலே பரிதாபமாக உயிரிழந்தார். ஆனால் இன்று வைத்தியசாலைகளை தரம் உயர்த்துவ சொல்லப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு வைத்தியசாலை இதிலே உள்வாங்கப்படவில்லை. வடக்கில் 85% மக்கள் கிராமப்புறங்களிலும் விவசாயத்திலும் கடத்தம் ஈடுபட்டுள்ளனர். 4 கரையோர மாவட்டங்களிலும் சுமார் 39,500 குடும்பங்கள் கடற்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் வடக்கு மாகாணத்திற்கான பணித்திட்டம் ஒன்று இந்த அரசு கொண்டுவரப்பட்டு உள்ளதாக அறிய முடிகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் பகுதியை புனரமைப்பு செய்வதன் மூலம் சுமார் 2500 குடும்பங்கள் வாழ்வாதார ரீதியாக நன்மை அடையும். 30 வருடகால போரில் வடக்கு மாகாணத்தினுடைய கரையோர பிரதேசங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. கடற்தொழிலாளர் குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்தது மட்டுமல்ல, கடற்தொழில் சார்ந்த கிராமங்கள் தங்களுடைய அடையாளங்களையும் இழந்திருக்கின்றன. இத்திட்டமாவது வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் மீள்பிடி துறையில் அபிவிருத்திப்படுவதற்காக வைத்திருக்கின்றனர். முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே குருநகர், பருத்தித்துறை, மாதவ போன்ற இடங்களிலும், மன்னாரிலே பேசாலை போன்ற இடத்திலும், முல்லைத்தீவு, சாலையம் போன்ற இடங்களிலும் இந்த மீள்பிடி வசதிகளை செய்வதற்காக நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். இன்றைய நிலையில் ஊடக சுதந்திரம் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற அதே வேளை, கடந்த காலத்தில் எங்களது பிரதேசங்களில் இருந்து சில பத்திரிகையாளர்கள் கடத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அதற்குரிய விசாரணைகள் அவர்கள் தொடர்பாக இதுவரை நடாத்தப்படவில்லை. இதனையும் நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். பத்திரிகையாளர்களாக இருந்த சிவராம், நடேசன் போன்றவர்கள் கொல்லப்பட்டு இன்று பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. அது தொடர்பான விசாரணைகள் இதுவரை விசாரிக்கப்படவில்லை. அதற்குரிய குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை. எங்களுடைய பிரதேசத்தில் எங்கள் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது மக்கள் கிளர்ச்சி நடந்தது. மக்கள் போராட்டம் தான் இங்கே இலங்கையில் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் போராடியவர்களை 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனித்த பின்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்பினார்கள். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் மீண்டும் இன்று கைது செய்யப்படுகிறார்கள். இது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்த அந்த போராளிகளை மீண்டும் ஏன் நீங்கள் கைது செய்கிறீர்கள்? புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் கைது செய்வதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் மாவட்ட இணைத் தலைவர்களாக அந்தந்த பிரதேசத்தின் கட்சிகளை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமித்திருந்தார். உங்களுடைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ரிஷாட் பதூர்தீன் வன்னி பிரதேசத்தில் இணைத்தலைவராக இருக்கின்றார். அவர் ஜான சின்னத்தில் போட்டியிட்டவர். அடுத்த முறை எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்று அவருக்கே தெரியாது. எதுல போட்டியிட போறீங்க? அதான் சொல்லுங்க, அவருக்கு தெரியாதான். போன முறை வெத்தில போட்டி, அடுத்த முறை தெரியாது. சொல்லுங்க, அடுத்த எந்த முறை கட்சி? அதைத்தான் உங்களுக்கு தெரியாது. ரத்னபுரி பலாங்கொட பம்பஹின பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமற் போன தேரரை தேடும் நடவடிக்கை கடும் மழை காரணமாக இன்று மாலை கைவிடப்பட்டது. இதேவேளை தொடர்ச்சியாக நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
பம்பகின பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் தேரர் ஒருவர் காணாமல் போயுள்ளதுடன் அவரை தேடும் பணிகள் பாதுகாப்பு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டன. நேற்று தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கடும் மழை காரணமாக இன்றைய தினம் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதேவேளை அந்த பகுதியில் தொடர்ந்து மண் சரிவு அபாயம் நிலவுவதனால் அருகிலுள்ள மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது கடும் மழை பெய்த வண்ணம் உள்ளது. நேற்றைய தினமும் மாலை பெய்த மழையினால் தற்காலிகமாக நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன. காணாமல் போன தேரரின் உறவினர்களின் வேண்டுகோளுக்கு அமைய தேடுதல் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு நாம் தீர்மானித்தோம். மண் சரிவு அபாயம் அதிகம் நிலவும் நியந்தகல மற்றும் புரகஸ்முல்ல ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 30 குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன. எனினும் குறித்த பகுதியிலிருந்து தாம் வெளியேறுவதாயின் மாற்று நடவடிக்கை ஒன்று அவசியம் என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். அரசாங்க காணியொன்று வழங்கப்படவில்லை. வெளியேறுமாறு கூறினால் நாம் எங்கு செல்வது? போவதற்கு இடம் ஒன்று இருந்தால் நாம் வெளியேறுவோம். ஒவ்வொரு நாளும் உறவினர்களின் வீடுகளில் இருக்க முடியாது அல்லவா? இதேவேளை ஹட்டன் மேஃபீல்ட் தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் காரணமாக 32 குடும்பங்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இடம்பெயர்ந்த மக்கள் மேஃபீல்ட் தோட்டத்தில் உள்ள நூலகத்தில் தங்கியுள்ளனர். அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போது பாதுகாப்புக்காக செல்வதற்கு மாற்று இடங்கள் இல்லை என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சாமான்லாம் வைக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் இல்ல, ஒழுங்கான இருப்பிடம் இல்லாம இருக்கும். எங்களுக்கு இப்ப வீடு கட்டித்தாரன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் யாருமே வரல, அமைச்சர் மாதிரி யாருமே வரல. மீரியாபத்தையிலே இப்ப கட்டி இடிஞ்சு விழுந்து 1 வருஷ காலம் ஆயிடுச்சு. இந்த அமைச்சர் வீடு கட்டி கொடுக்கல. எங்களுக்கு எங்க கட்டி கொடுக்க போறாங்க? எங்களுக்கு சின்ன பிள்ளைகளை வச்சு தூங்குறதுக்கு இடம் இல்ல, தூங்க ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு. கல்ல இடிஞ்சதுக்கு பாத்துட்டு போயிட்டு எங்களுக்கு இன்னும் வருது ஒரு உதவியும் செய்யல. நாங்க எங்க நாங்க ஓட்டு கொடுக்கறோம் தானே, எங்களுக்கு யார் சரி வந்து உதவி செய்யறீங்களா? அந்த நேரம் மட்டும்தான் வர்றீங்க, மத்த நேரம் ஒருத்தருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு வந்து யார் சரி நேரத்தையும் வந்து பாத்துருக்கீங்களா? ரவெல்லாம் நாங்க தூக்கம் கூட இல்லாம இருந்தோம். இன்னொரு வீட்டுல போயிட்டு நாங்க படுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வகையில நாங்க புள்ள குட்டிகளோட லைப்ரரியிலையும் அங்க இங்கேயும் எங்களுக்கு ஒரு கிழமை இருக்க இயலாது. முக்கியமா வீடு பிரச்சனை தான். சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயசானவங்கல இருந்து நிறைய பேர் இருக்கும். முன்னாடியில இருந்து நாங்களும் அங்கிட்டு போறோம் இங்கிட்டு போறோம், ஒரு இதுமே இல்ல. நேற்று போயிட்டு லைப்ரரியில இந்த சொன்ன லைப்ரரிலாம் ஒழுகுது. பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா எங்க போயிட்டு பாதுகாப்பா இருக்கிறதுக்குன்னு தனியா ஒரு இடம் இல்ல. தங்குறதுக்கான வசதி எங்களுக்கு பெஸ்ட்டுக்கு வீடு தான் வேணும். எங்களுக்கு ஒண்ணு இடத்த கொடுக்கணும். நாங்க வீடு கட்டி இருக்கோம். இந்த மண் சரிவல்ல இருந்து பிள்ளைகளை காப்பாற்றணுமா? எங்களுக்கு பாதிக்கப்பட்ட பிறகுதான் எங்களுக்கு இட வசதி தரேங்கிறாங்க. இப்ப அட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா நாங்க போயிட்டு எங்க அட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குது? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு அட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது? நாங்க இதேவேளை இயற்கை அனர்த்தங்களின் போது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கின்ற அதிகாரிகள் தமக்கு இதுவரை நிரந்தர தீர்வுகளை பெற்றுத்தரவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 37 பேரின் உயிரை காவு கொண்ட மீரியபெத்த மண் சரிவு ஏற்பட்டு காலம் கடந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் அம்பிட்டிகந்த தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். 16 அடி நீளமும் 10 அடி அகலமும் உடைய 55 அறைகளில் 97 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் 1.5 வருடத்திற்கும் அதிக காலம் வாழ்ந்து வருகின்றனர். பாடசாலை மற்றும் இதர தேவைகளுக்காக இந்த மக்கள் 20 கிலோமீட்டரையும் தாண்டியே செல்ல வேண்டியுள்ளது. மீரியபெத்த மண் சரிவு ஏற்பட முன்னர் அந்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவித்திருந்த போதிலும் மாற்று இடமின்மையினால் அந்த பகுதி மக்களுக்கு குறித்த பகுதியிலேயே தங்கியிருக்க நேரிட்டது. மண் சரிவு ஏற்பட்டு 3 மாதங்களில் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதாக அதிகாரிகள் உறுதிமொழி வழங்கிய போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். எங்களுக்கு ஜனவரிக்கு வீடு தரேனாங்க, 4ஆம் மாசம் சித்திரைக்கு தரேனாங்க, அப்புறம் 5ஆம் மாசம் மே மாசம் 1க்கு தரேனாங்க, அதுவும் கொடுக்கல. இப்போ 1.5 வருஷ காலமா நாங்க இங்கே தான் இருக்கிறோம். பெரிய சிரமத்துக்கு ஆளாயிட்டோம். நாங்க சின்ன இந்த அறையில சரியான சிரமப்படுறோம். குமரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அப்பாவும் அதுல விட தம்பியும் அதுல அம்மா. இடி மின்னல்ல நாங்க எங்க கொண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்க. இடி மின்னல்னால எங்களுக்கு இங்க இருக்கையா ரொம்ப பயமா இருக்கு. பிள்ளை குட்டியை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யறது? எங்கிட்ட தூக்கிக்கிட்டு நாங்க ஓடுறது. இந்த மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்படும் பூனாகலை மகுல்தனிய பிரதேசத்திற்கு நாம் சென்றோம். 61 வீடுகளின் நிர்மாண பணிகள் பெரும்பாலும் முழுமை பெறும் நிலையில் உள்ளமையை நம்மால் அவதானிக்க முடிந்தது. அத்துடன் மேலும் 14 வீடுகளை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட காணியை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை இன்று பிற்பகல் இடம்பெற்றது. 61 வீடுகளின் நிர்மாண பணிகள் 95% நிறைவு பெற்றுள்ளன. மேலும் 14 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இந்த இடம் போதாமல் இருந்தது. 14 வீடுகளை அமைப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வீடமைப்பு திட்டம் நிறைவு பெற்றவுடன் மக்களுக்கு அவற்றை கையளிக்க உள்ளோம். மாவட்ட செயலாளரின் ஆலோசனைக்கு அமைய ராணுவத்தினர் நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடப்பட்டது.
4ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 37 பேரின் உயிர். නිරීක්ෂණයට අනුව මෙම සිද්ධිය ආරම්භ වීමට මූලික හේතු වූයේ විරුද්ධ පක්ෂ අසුන්ගෙන සිටි எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் சபை நடுவில் வந்து கோஷமிட்டதும் அதன் பின்னர் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சபைக்கு நடுவில் வந்து கோஷமிட்டதும் இந்த பாரதூரமான மோதலுக்கு அடிப்படை காரணம் என்பது அது தொடர்பான விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மோதலின் போது பாரதூரமாக நடந்து கொண்டதாக பாலித்த தவிரப்பெரும பிரசன்ன ரணவீர ஆகியோர் மீது நிலையற்கட்டளையின் பிரகாரம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிலையற்கட்டளையின் பிரகாரம் பாராளுமன்ற சேவையை ஒரு வார காலத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கான யோசனையை சபையில் முன்மொழியுமாறு சபை முதல்வரிடம் கேட்டுக் கொள்கின்றேன். එක ස්ථාවර නියෝගය යටතේ එකී මන්ත්‍රීවරුන්ගේ පාර්ලිමේන්තු සේවය එක් සතිය කාලික తాවකාලිකව අත්හිටීමට අවශ්‍ය යෝජනාවක් මෙම සභාවට ඉදිරිපත් ලෙස සභානායකතුමාගෙන් ඉල්ලා සිටිමි. ඔබතුමා විසින් දෙන ලද නියෝගය අපි ඉතාම නිහතමානීව පිළිගන්නවා. உங்கள் பரிந்துரையை நாங்கள் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கமைய கௌரவ உறுப்பினர் பாலித்த தெவரப்பெருமவின் பாராளுமன்ற சேவையை ஒரு வாரத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்தும் பிரேரணையை நான் சபையில் முன்மொழிகின்றேன். දැන් මේ සිද්ධියේදී ගරු දිනේෂ් ගුණවර්ධන හිටපු ඇමතුමා ඔබතුමා වෙත முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து பதிலை எதிர்பார்த்து உங்களிடமே தினேஷ் குணவர்தன கேள்வி எழுப்பியிருந்தார். உங்களிடமே பதில் எதிர்பார்க்கப்பட்டது. ඔබතුමාගේ මට කතා කරන්න පාර්ලිමේන්තුවේ හිටපු ජනාධිපතිතුමාගේ ආරක්ෂාවකද හැමදාම කතා කරන්නේ. முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து மாத்திரம் பாராளுமன்றத்தில் தொடர்ந்தும் விவாதம் நடத்தப்பட வேண்டுமா? வேறு விடயங்கள் இல்லையா? ஒவ்வொரு நாளும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பாகவே பேசப்படுகின்றது. சபாநாயகர் அவர்களே, அது தொடர்பில் நீங்கள் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்தீர்கள். අපි මේ කතා කරන්නේ ඒ සම්බන්ධයෙන් නෙමෙයි මේ කතා කරන්නේ සිද්ධිය සම්බන්ධයෙන්. ඒකට මේක අදාළ වෙන හැටි මම කියන්නේ. අපිට මේක ගැන ඒක වෙන් කරන්න බෑ. මේක ගැන විවාදයක් කරන්න බෑ. මම පළමුවෙන්ම කියන්න කැමතියි මේ වාර්තාව ලැබුණ. அது குறித்து விவாதம் நடத்த முடியாது. முதலில் பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர் உட்பட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என அனைத்து தரப்புகளினதும் அறிக்கைகளை ஆராய்ந்து கட்சித் தலைவர்களின் கூட்டத்திலும் கலந்துரையாடப்பட்டதன் பின்னரே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. පූර්ණ විශ්වාසය භාග්‍යන තියෙනවා. ඒ වගේම අද පක්ෂ නායකගේ රැස්වීමේදී මේ ගැන දීර්ඝව සාකච්ඡා කළා. වෙනත් മന്ത്രിවරයෙකු ප්‍රකාශයක් කිරීම. නෑ එතන ප්‍රශ්නේ නෑ. ඒක අපි පහදලා කරලා දුන්නා. ඒක රීතියට අදාළ නෑ. නෑ මේ ගැටුමේ හරි let me reply that. ගැටුමේ මූලික තත්ත්වය අවස්ථාව දුන්නා ආරක්ෂක කටයුතු සම්බන්ධයෙන් දින කරුණු පැහැදිලි කිරීම සඳහා සරත් ෆොන්සේකා මැතිතුමාට. එතනින් එහාට මට පිළිගන්න අමාරුයි. ඒක දෙන්න ඕන ඔබතුමා. හරි දැන් ඇති වන් පිරවන්න. කතානායකතුමනි. ගරු සභානායකතුමා கௌரவ சபாநாயகர் அவர்களே, அனைத்து விடயங்களும் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன. அவற்றின் அடிப்படையிலேயே தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. මේක රටේ ජනතාව තේරුම් ගත යුතු තිබෙනවා. රටේ ජනතාවට මේ අවස්ථාව ලබා දෙන්න ඕන. இதனை நாட்டு மக்களும் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை மக்களுக்கும் வழங்க வேண்டும். சபைக்குள் இடம்பெறும் சகல விடயங்களும் கேமராக்களில் பதிவாகின்றன. ஆகவே சபைக்குள் இடம்பெற்ற விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அவற்றை ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு வெளியிடுங்கள். ஆம், அதற்கு நமக்கு அனுமதி கிடைத்துள்ளது. அதனை நடைமுறைப்படுத்துவோம். In the interest of the dignity and decorum of this house and to ensure that we do not have a repetition of such behavior in the future, we do not prolong this matter any further, and that we accept the resolution moved by the leader of the house and lay this matter to rest. I earnestly appeal through you to both sides of the house. You see, the dignity of the house is, individual members' dignity and the entire house's dignity depends on these matters being resolved within this chamber and by you as a custodian of our rights. And we need not take this outside this chamber. මෙතන අපි කවදාක්වත් එහෙම ඔබතුමාට අපහාසයක් කරේ නැහැ. මම හැම වෙලාවෙම කිව්වේ பலவனியம் பாரதீம கலே அப்படி நாம் ஒருபோதும் அபகீர்த்தியை ஏற்படுத்தவில்லை. பொன்சேகா திட்டமிட்டு எழுதி கொண்டு வந்ததை வாசித்தமையினால் முதலில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். දෙවැනි යෝජනාව පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ගරු ප්‍රසන්න රණවීර මහතාගේ පාර්ලිමේන්තු සේවය එක් සතියක කාලයකට తాවකාලිකව අත්හිටුවේ සදා යෝජනා මම සභාවට ඉදිරිපත් කරමි. I move the motions. සභාව එකඟද? I yes.
සෑහීමට පත් වෙනවා අපි නීත්‍යානුකූලව මේ තීරණය ගත්තේ. පා කියද්දි තමුන්නාන්සේලා පොළොවට ඇවිල්ලා මෙහාට බැස්සේ කතා කරන අවසර නිසා මෙතන මේකම අවසන් කරන්න. මේක නැවතත් වාද ගන්න සුදා නැහැ. ගරු කතානායකතුමනි සමා වෙන්න ඕනේ. අර පෙර වාර්තාව මේ සිදුවීම සම්බන්ධව இந்த விசாரணை அறிக்கை நேற்று ஊடகங்களுக்கு கசிந்திருந்தது. இது எவ்வாறு ஊடகங்களுக்கு கசிந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். හොඳයි කියලා මම විශ්වාස කරනවා. ඒක නිල වශයෙන් කිසිම විදියකින් මේ වාර්තාවෙන් පිට වුණේ නැහැ ගරු මන්ත්‍රීතුමා. නමුත් ඒක ගැන මම පරීක්ෂණ කරන්න ඉතින් මොකද ගරු කතානායකතුමනි ඔබතුමාට හොඳ නැහැ ඔබතුමාගේ වාර්තාවක් හොරාට පිට වෙන එක. ඒකයි. මම දන්නවා. ඒක ගැන හොයලා බලන්න බොහොම ස්තුතියි ඒක කතා කරනවා. ඊවම මම ආරම්භ කළා. அண்மையில் நடைபெற்ற சட்டன நிகழ்ச்சியில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பில் மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேராவிடம் கேள்வி எழுப்பினார். மின்சாரம் தொடர்பில் பேசுகின்ற போது சம்பூர் அனல் மின் நிலையத்தை ஆரம்பிப்பீர்களா? உண்மையில் அதன் தற்போதைய நிலைமை என்ன? சாம்பூர் பலாகாரய சம்பூர் அனல் மின் நிலையம் எமது மக்கள் திட்டத்திற்குள் இருக்கிறது. எனினும் ரங்கா அவர்களே, அனல் மின் நிலையம் தொடர்பில் உள்ள எதிர்ப்புகள் முற்றிலும் உண்மையானதல்ல. அனல் மின் நிலையத்திற்காக பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தை உயர் தொழில்நுட்பமாக பயன்படுத்த முடியுமாக இருந்தால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். எனினும் முடிவுக்கு கொண்டு வரப்படாது. அதனை நாம் ஒரு பக்கத்தில் வைப்போம். ஏனென்றால் சம்பூர் அனல் மின் நிலையத்தை அமைத்து முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 2020 ஆண்டாகும். அதற்கு முன்னர் 2018 ஆண்டு எமக்கு மின்சக்தி பிரச்சனை ஏற்படும். அதனால் நாம் அமைச்சரவையில் சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டம் ஒன்று தற்போது இருக்கிறது. 300 மெகாவாட் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம். உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சோலாபாக் எனும் முறையே அதுவாகும். அரசாங்கம் காணியை பெற்றுக்கொண்டு பகிரங்க விலை மனு மூலம் மின் உற்பத்திக்காக தனியாருக்கு வழங்கும். அதன்படி தெற்கிலும் கிழக்கிலும் 3 நிலையங்கள் அமைக்கப்படும். அத்துடன் தமக்கு தேவையான மின்சாரத்தை தாமே உற்பத்தி செய்து கொள்வதற்காக சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்கவும் எதிர்பார்க்கிறோம். எனவே தமது கூரைகளில் சூரிய மின் உற்பத்தி இயந்திரங்களை பொருத்தி அதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை அவர்களுக்கு தேசிய மின் கட்டமைப்புக்குள் வழங்க முடியும். විදුලි උත්පාදනය කළා ජාතික පද්ධතියට දෙන්න. ஐக்கிய நாடுகளினால் ஏற்பாடு செய்யப்படும் மனிதாபிமான மாநாட்டின் இலங்கைக்கான நிகழ்வு ரத்மலான ஸ்டைன் கலை அரங்கில் இன்று நடைபெற்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் அனர்த்த நிலைமைக்கான முன்னாயத்தம் தொடர்பில் இதில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இதற்கான தனியார் பிரிவினரின் ஒத்துழைப்பு மற்றும் அது சார்ந்த பல விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. சர்வதேச மனிதாபிமான மாநாடு முதல் தடவையாக எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடைபெறவுள்ளது. ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூனின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதுடன் வலய மட்டத்தில் இனங்காணப்பட்ட விடயங்கள் தொடர்பில் மாநாட்டில் கலந்துரையாடப்படவுள்ளது. சர்வதேச மனிதாபிமான மாநாட்டில் அரசு தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். அனைத்து நாடுகளிலும் அனர்த்தம் ஒன்று இடம்பெறுவது பொதுவான விடயமாகும். இலங்கையிலும் இவ்வாறான அனர்த்தங்கள் இடம்பெறுகின்றது என்பதை நான் அறிவேன். தனியார் பிரிவினரையும் சிவில் அமைப்புகளையும் இணைப்பதற்கு பிரதான காரணியாக இது அமையும். அரசாங்கம் மற்றும் மக்களுடன் இணைந்து தகவல்களை இனங்காணும் மற்றும் தகவல்களை பகிரும் தேவையை காணப்பட வேண்டும். இது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் திட்டத்தை விடவும் வெற்றி அளிக்கும். ஒரு அமைப்பும் ஒரு அரசாங்கம் மாத்திரம் இணைவது அல்ல. அவர்களின் பலம் மற்றும் குறைபாடுகளை இனங்கண்டு அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டும். இலங்கையில் தனியார் பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இது மிக முக்கியமான ஒன்றாகும். இது பொதுவான மேடையாகும். இங்கிருந்து திட்டம் தொடர்பில் கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக பயனை பெற முடியும். இந்த திட்டத்திற்காக எம்மை கௌரவத்துடன் வரவேற்றமைக்கு எம்டிவி நிறுவனத்திற்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் என நான் எண்ணுகின்றேன். CHA மற்றும் APAD நிறுவனங்களின் செயற்பாட்டினையும் நாம் பாராட்ட வேண்டும். இது முதற்கட்டம் என்ற போதிலும் MTV அமைப்புடன் நம்மால் முன்னோக்கி செல்ல முடியும். காணாமற் போனோர் குடும்ப ஒன்றியத்தினால் அம்பாறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் இடம்பெற்று வரும் கடத்தல் மற்றும் காணாமல் போனவர்களுக்கு நீதி கோரியும் அம்பாறையில் காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அம்பாறை பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதனையடுத்து அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் WJ ஜெயகுட ஆராய்ச்சியிடம் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் மகஜர் கையளிக்கப்பட்டது. பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்திலிருந்து வெளியேறிய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தேரர் உள்ளிட்ட குழுவினரால் இடையூறு விளைவிக்கப்பட்டதை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டது.
இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையை போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அம்பாறை மாவட்ட செயலகத்திற்கு சென்றனர். மாவட்ட அரசாங்க அதிபரின் உதவி செயலாளரிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியத்தினரால் மகஜர் கையளிக்கப்பட்டது. இந்த நல்லாட்சி காலத்தில் எங்களுக்கு எந்தவிதமான ஒரு மக்களுக்கு எந்தவிதமான ஒரு அச்சுறுத்தலும் கடத்தலும் வெள்ளவன் கடத்தலும் இல்லை என்று வாக்களித்த ஜனாதிபதி இந்த நல்லரசு காலத்தில் அவர் வாக்கு அளித்தபடி உறுதி கொடுத்தபடி அவர் நடக்கவில்லை. இப்பையும் கடத்துகின்றார்கள். விடுதலை செய்தவர்களை பிறகும் மேற்கொண்டு கடத்துகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி காலத்தில் என்ன நடந்ததோ இப்ப இந்த நல்லரசு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து கொண்டு வருகின்றது. மக்களுக்கு இந்த வெள்ளவன் கடத்தலை அவர்கள் நிறுத்த வேண்டும். நாட்டின் விவசாயத்துறையின் மேம்பாட்டிற்கு குளங்கள் முக்கியமானவை. எனினும் தற்போது உரிய புனரமைப்பின்றி பல குளங்கள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. சுமார் 50 ஏக்கருக்கும் அதிக நிலப்பரப்பிற்கான பயிற்சியைக்கான நீரை முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பணிக்கண் குளத்தின் ஊடாக பாய்ச்ச முடியும். வருட கணக்காக இந்த குளத்தில் எவ்வித புனரமைப்பு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படாமையினால் போதிய அளவு நீரை குளத்தில் தேக்கி வைக்க முடியாத நிலை காணப்படுவதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் சிறுபோக நெச்சைகையை கூட முன்னெடுக்க முடியாதுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அத்துடன் 2013ஆம் ஆண்டு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் 1000 குளங்களை புதுப்பிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் சுமார் 1 கோடி ரூபாய் இந்த குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிதியின் ஊடாக குளம் முறையாக புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வாய்க்கால் திறந்து விட்டா ஆத்துல பாயுது தண்ணி. ஒழுங்கா அதை புனரமைப்பு செய்யாம மில்லியன் ரூபாய் காசு ஒதுக்கியும் இந்த குளம் ஒழுங்கான முறையில புனரமைப்பு செய்யாம இருக்கிறதால நாங்கள் ஒரு போக வயல் செய்து வரனாங்களா அது ஒழுங்கா செய்யலாம் நிலைமையில இருக்கு. கலிங்கிக்கு பக்கத்துல வெடிப்பு இருக்கு. அந்த வெடிப்பால தண்ணி வீணா வெளியில போய்கொண்டிருக்கு. இதை இன்னும் கனகாலம் ஆரம்பிச்சு இன்னும் புனரமைப்பு செய்யல. மக்கள் இப்ப விவசாயத்தை நம்பி இருக்கிறதால இப்ப ஒரு கால போதும் செய்யலாம். இப்ப கோடை காலத்துல சிறுபோமே செய்யலாது. இதேவேளை வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட 3360 மில்லியன் ரூபாவிற்கு நேர்ந்தது என்ன? இந்த குளம் அதற்குள் உள்வாங்கப்படாதமைக்கான காரணம் என்ன? அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் பதில் வழங்காமை குறித்து புத்திஜீவிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். கேள்விகள் மீள் குடியேற்றம், சம்பூர் மற்ற போராளிகள் பிரச்சனை அதுதான் முக்கியமானது. வேறு என்ன கேட்டார்? அதை விட்டு நாங்கள் உங்களை கேட்கிற விளங்க இல்லையா? நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீங்க? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இல்லை. இவரோட சட்டத்தரணியா இருக்கலாம். நாங்கள் எங்கட காலத்திலே ஜிஜி பொன்னம்பலம், சி.வி. செல்வநாயகம், சிறுச்செல்வம், குமார் பொன்னவன் போன்ற பெரிய சட்டத்தரணிகளை நாங்கள் அரசியல்வாதிகள் ஆக்கியிருக்கிறோம், பார்த்திருக்கோம், எல்லாரையும் செய்திருக்கோம். அவையை விட இவரோட எங்களுக்கு பெரிய சட்டத்தரணியும் இல்லை, எங்களை கொண்டும் செய்ய போறதும் இல்லை. இவர் அப்ப இவருக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை, ஒன்றுமில்லை. இவர் இன்னும் பிளவுகளை சந்தித்து கூட்டமைப்பு சிதைஞ்சு போவதுதான் இவர் வழிவகுக்கிறார். அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது சுமந்திரன் அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் கேட்கப்பட்ட வினாவுக்கு அவர் பதிலளிக்காது செயற்பட்ட விதமானது ஒரு அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளராகவும் அந்த கட்சியின் குரலாகவும் திகழும் சுமந்திரன் அவர்கள் ஒரு சண்டியன் போன்று தன்னை காட்டிக் கொடுத்துள்ளார். கடந்த அரசாங்க காலத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் இந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலே கைது செய்யப்படுவதும் திரும்பவும் அவர்கள் தடுத்து வைக்கப்படுவதும் கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. இது சம்பந்தமான சகல தெளிவூட்டல்களையும் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதியாக இருக்கின்ற தங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு ஊடக பேச்சாளராக இருக்கின்ற உங்களை போன்றவர்கள் வெளி உலகத்துக்கும் இலங்கை தேசத்தில் இருக்கின்றதான தமிழ் மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய தேவை இருந்தது. ஏசியன் ராக்பி சாம்பியன்ஷிப் போட்டிகளில் முதல் சுற்றில் பங்கேற்கும் இலங்கை அணி இன்று நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளது. மலேசியாவில் நடைபெறவுள்ள இந்த தொடரில் சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ் மற்றும் மலேசியா ஆகிய அணிகளை இலங்கை எதிர்த்தாட உள்ளது. இலங்கை ரக்பி அணியின் தலைவர் பொறுப்பு எவ்லாக்ஸ் அணி வீரரான சுதர்ஷன முதுதந்திரிக்கு கிடைத்துள்ளது. இலங்கை ரக்பி அணியின் தலைவரான ஃபசில் மரிஜா உபாதைக்குள்ளாகி இருப்பதே அதற்கான காரணமாகும். கண்டி விளையாட்டுக் கழகத்தின் பிரதம பயிற்றுநரான ஜெஹான் டெய்லர் இலங்கை அணியின் பயிற்றுநராக செயற்படுகிறார். உபாதை காரணமாக விளையாடாமல் இருக்கும் ஃபசில் மரிஜா மற்றும் முன்னாள் வீரரான ரஜு பெரேரா ஆகியோர் அணியின் உதவி பயிற்றுநர்களாக செயற்படுகின்றனர்.
25 பேர் கொண்ட இலங்கை குழாத்தில் புதுமுக வீரர்கள் 6 பேர் இடம்பெற்றுள்ளனர். மலேசியாவில் நடைபெறும் இந்த தொடரில் முதல் போட்டியில் இலங்கை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சிங்கப்பூரை எதிர்த்தாட உள்ளது. இந்த போட்டி இலங்கை நேரப்படி பகல் 12 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது. கடந்த வருடம் ஏசியன் ரக்பி சாம்பியன்ஷிப் போட்டிகளின் முதல் சுற்றில் இலங்கை சாம்பியனானதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் 8 மணி நியூஸ் பஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வணக்கம்.